நம்முடைய உரிமைகள் இவற்றையெல்லாம் காப்பதற்கும் இழந்தவற்றை மீட்பதற்கும் உண்டான முன்னெடுப்பாகும். எடுத்துக்காட்டாக கீழடியிலே தமிழருடைய மொழி, பண்பாடு, நாகரிகம் எப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்தது என்பதை உரிய ஆதாரங்களுடன் உரிய வரலாற்று தரவுகளுடன் நிறுவியதற்கு பிறகும் ஒன்றிய அரசால் அனுமதிக்கப்பட்ட அந்த அலுவலரே அந்த அறிக்கையை தந்ததற்கு பிறகும் வேண்டுமென்றே திராவிட நாகரிகத்தை, தமிழர்களுடைய மொழி பண்பாட்டு கூறுகளை, அதனுடைய தொன்மத்தை ஒப்புக்கொள்ள மனமில்லாத ஒன்றிய அரசு அதை நிராகரித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த பாசிச ஆட்சியை தமிழக எல்லைக்கு காலூட்ட விடாமல் தடுக்க வேண்டுமானால் தடுக்கக்கூடிய வல்லமைமிக்க ஒரு தலைவராக நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார். எனவே அந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு வெற்றி பெறும். தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டுமானால் அவரை நாம் பலப்படுத்த வேண்டும், அதிகாரப்படுத்த வேண்டும். அதற்காக எல்லா மனமாட்சிகளையும், அரசியல் மனமாட்சியம், சாதி மத பேதம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து இப்போது நாம் தமிழர்கள், நம்முடைய நாடு தமிழ்நாடு, நமக்கென்று தொன்மையான நாகரிக பண்பாட்டு கூறுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரு காலம் அழித்து விடமாட்டோம் என்கின்ற சூழ்நிலையை மேற்கொள்ள இந்த பணியை நாங்கள் தொடங்குகிறோம். இதே பணிக்காக நாளைய தினம் தமிழகம் எங்கும் நீலகிரி உட்பட பொதுக்கூட்டங்கள், கழக நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற அந்த கூட்டத்தை முதல்வருடைய வேண்டுகோளை ஏற்று, கட்டளையை ஏற்று நாளைய தினம் நீலகிரியிலேயும் நடத்த இருக்கிறோம். அதை தொடர்ந்து 3ஆம் தேதி முதல் இந்த உறுப்பினர் சேர்க்கை தொடங்கும். இது ஒரு அரசியல் சேர்க்கைக்கான சேர்க்கை மட்டுமல்ல, அறுபூர்களை எல்லாம் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீலகிரி மாவட்ட மக்களுக்கு, இது ஏதோ ஒரு அரசியல் சேர்க்கை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இயக்கத்திற்காக உறுப்பினர் சேர்க்கிறார்கள் என்று எண்ணாமல் நம்முடைய மொழி, இனம், மானம், சுயமரியாதை, உரிமை இவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்காக வேறுபாடுகளை தள்ளி வைத்துவிட்டு வரைந்து மிகப்பெரிய பாசிச ஆபத்தை தடுத்து நிறுத்த அந்த பாசிச ஆட்சிகளோடு துணை போகின்ற துரோகிகளையும் போலிகளையும் முடித்து கட்டி நம்முடைய சமுதாயத்தை, நாட்டை காப்பாற்ற எல்லோரும் இந்த ஓரணியில் வர வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு வருமாறு உங்களை வணங்கி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.